1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறீர்கள். You want to help me, Praveen? Come. மைக் மட்டும் கொடுங்க. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். You also, as living stones, are being built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. எஃபெக்ட்ஸ் தான் கட் பண்ணிருங்க. எல்லா எஃபெக்ட்ஸும் கட் பண்ணி. ஆண்டவர் கிருபையினால நாம ஒரு நல்ல கட்டிடம் கட்டப்பட்டதை இன்றைக்கு நம்முடைய கண்களால் பார்க்க தேவன் உதவி செய்திருக்கிறார். By the grace of God, the Lord has helped us to look at a building or a sanctuary that is being built up here today. ஆனால் கட்டப்படுவது என்பது கட்டிடமாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. But building up is not only regarding a building alone, which is not the purpose and plan of God. ஜோஷுவா பின்னால இருக்க ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். கட்டப்படுவது வெறும் கட்டிடமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. Building up, it should not be a physical building alone. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் மாளிகையாக கட்டப்பட வேண்டும். The plan of God is that each one of us should be raised up as a spiritual house and building. நாம் ஒவ்வொருவரும் கட்டப்பட வேண்டும். Everyone should be built up. நாம் ஒவ்வொருவரும் கட்டப்படாமல் எவ்வளவு பெரிய கட்டடத்தை நாம் கட்டினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. No matter how great a building might be built, but without building each person, it is of no use at all. நாம் கட்டப்பட வேண்டும். We should be built up. கர்த்தர் நம்மை எழுப்ப வேண்டும். The Lord has to raise us up. இன்றைக்கு ஆண்டவன் மனதிலே கொடுத்த வார்த்தை எங்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Today the word that the Lord gave in my heart is raise us up, Lord. எப்படி இந்த ஆலயம் கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி இன்றைக்கு எழுப்பி நிற்கிறத நம்ம பார்க்கிறோமோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக கட்டப்பட வேண்டும். Like how we are looking at this building, which is rose up step by step and is being constructed now, similarly each one of us ought to be raised up step by step and be built for the Lord. நீங்கள் வேத வசனத்தை கவனமாய் வாசிப்பீர்களானால், if you read the word of God very keenly, நீங்கள் கவனிப்பீர்கள் தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை குறிப்பிட்ட வேலைக்காக தேவன் எப்படி அவ்வப்போது கட்டி எழுப்பி நிறுத்தினார் என்றதை நீங்கள் பார்ப்பீர்கள். You can see how the Lord was raising up his people for particular purpose and particular work of God. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வாசித்தால், if you read Judges chapter 2 and verse 18, கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோடு இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்கலாக்கி ரட்சித்து வந்தார் என்று பார்க்கிறோம். Here we read, when the Lord raised up judges for them, the Lord was with the judge and delivered them out of the hand of their enemies all the day of the judge. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if we read from the book of Judges chapter 3 and verse 9, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பி ஆகிய கேனேசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார் என்று பார்க்கிறோம். Here we read, the Lord raised up a deliverer for the children of Israel, who delivered them Othniel the son of Kenaz, Caleb's younger brother. கர்த்தர் எழும்ப பண்ணினார். The Lord raised them up.
எதற்காக? For what? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா. To fulfill his purpose. கர்த்தர் நம்முடைய சபையை கட்டிடமாக எழுப்புகிறது மாத்திரமல்ல, சபையின் ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் ஒரு மாளிகையை போல கட்டி எழுப்ப வேண்டும். The Lord not only wants to raise up this sanctuary as a building, but the Lord wants each and every one should be raised up as a spiritual house of God. ஒரு சபை என்பது ஒரு ஆலயத்தை கட்டி முடிப்பதில் சாதனை காண்பதல்ல. A church is not something which finds an achievement in constructing a church. ஆலயத்தை பெருசா கட்டிட்டு உள்ள இருக்கிற ஜனங்கள் கட்டப்படவில்லை என்றால் அந்த ஆலயம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். Constructing a bigger sanctuary but without raising the people who are inside the sanctuary will be of no use at all. கர்த்தர் இந்த கடந்த 3 மாதமாக என்னை ஜெபிக்க வைத்து, கர்த்தர் என்னை ஆண்டவர் பிரசன்னத்திலே காத்திருக்க வைத்த ஒரு காரியம், தேவனே எங்கள் கட்டிடம் பெரிதாக மகிமையாக எழும்புகிறது மாத்திரமல்ல, ஒரு கூட்ட ஜனத்தை உம் சித்தத்தை நிறைவேற்ற எழுப்பும் ஆண்டவரே. The word that the Lord gave in my heart to wait upon that word for past 3 months and to pray for that is, Lord, raise up us, Lord, as a people for you, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க கர்த்தர் நம்மையும் கட்டி எழுப்பணும்? How many of you decide that the Lord? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Raise your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Raise your hands and say amen. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மை எழுப்பணும். The Lord wants to raise us up. கர்த்தர் என்னுடைய இருதயத்துல கர்த்தர் கொடுத்த இந்த சபையில எழுப்ப விரும்புகிற ஒரு சில கூட்டத்தாரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்னை நடத்தினார். The Lord led me to speak about few people whom the Lord wants to raise up in our church. இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஜெபத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, நீர் எழுப்ப விரும்புகிற அந்த மனிதனாக நான் மாற விரும்புகிறேன். As you receive this word, everyone should be of a prayer. Lord, let me be that person whom you want to raise up, Lord. என்னை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise me up, Lord. என்னை எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise me up, Lord. முதலாவது கூட்டம் ஒன்று எழும்ப வேண்டும். The first group of people to raise up. ஆதியாகமம் 18:26. Genesis chapter 18 verse 26. ஆதியாகமம் 18:26. Genesis 18:26. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொன்னார். The Lord said, if I find in Sodom 50 righteous within the city, then I will spare all the place for their sakes. 50 நீதிமான்களை நான் கண்டேனானா? If I find 50 righteous within the city. தேவன் எழுப்ப விரும்புகிற முதலாவது கூட்டம் நம்ம சபையில யார் என்று கேட்டா, கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற நீதிமான்களின் கூட்டம். The first group of people whom the Lord wants to raise up for himself is the righteous. சோதோமுக்கு முன்பாக இந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், 50 நீதிமான்களை அங்கே நான் கண்டால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். When Abraham prayed for the Sodom, the Lord said, if I find 50 righteous men there, I will not destroy that city. இந்த நீதிமான்கள் என்றால் யார்? Who are these righteous men? அவருடைய சுபாவம் என்ன? What is their characteristic? அநேக காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துகிறேன். Though we have many things in the Bible, I want to emphasize on one important thing. யாக்கோபு 5:16 வாசித்தால், If you read James 5:16. யாக்கோபு 5:16. James 5:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அல்லது ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. The prayer of a righteous person is powerful and effective. முதலாவது இந்த நீதிமானுடைய முக்கியமான சுபாவம் என்னவென்றால், இந்த நீதிமான் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். The first characteristic of a righteous man is he is the one who prays. நீதிமான் ஜெபம் பண்ணுகிறவன். A righteous will pray. அவன் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. The fervent prayer of the righteous is powerful. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நல்ல கவனிங்க. Listen carefully. இந்த சோதோம் பட்டணத்தின் பாவத்தையும் அதன் மேல் வரப்போகும் ஆக்கினையையும்
2 பேர் பார்த்தாங்க. So there were 2 people who watched over this destruction and the damnation that was about to reach Sodom. 2 பேருமே நீதிமான்கள் தான். Both were righteous people. ஒன்று ஆபிரகாம். One is Abraham. இன்னொருவன் யார்? லோத்து. The second one was Lot. ஆனால் இந்த லோத்து நீதிமான் என்று பெயர் பெற்றிருந்தாலும், though this Lot was called as righteous one, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசிப்பீர்களானால், if we read 2 Peter chapter 2 verses 7 and 8, 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, when we read verse 8, அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டான், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று எழுதியிருக்கு. we read about this righteous man dwelling among them, tormented his righteous soul from day to day by seeing and hearing their lawless deeds. 2 பேரும் நீதிமான்கள் தான். Both were righteous. ஒருவன் கேட்டான், பார்த்தான், இருதயத்துல வாதிக்கப்பட்டான். One saw, one heard, and he was tormented in his soul. அதனால கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லல. Because of which the Lord did not say he will not destroy that land. ஒரு கூட்ட நீதிமான்கள் இருக்காங்க, அக்கிரமத்தை பார்த்துட்டு மனவேதனைப்படுறவங்க இருக்காங்க. There is one group of righteous people who will look at all the wickedness and feel sorry for that. ஆனால் இன்னொரு நீதிமான் இருந்தான், அவன் பார்த்து வருத்தப்படுகிறவனாய் அல்ல, அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். But there was another righteous who did not grieve for that city, but he prayed for that city. கர்த்தர் நம்முடைய சபையில ஒரு கூட்ட நீதிமான்கள் எழுப்பணும். அக்கிரமத்தை கண்டு வருத்தப்படுறவங்க மாத்திரம் இல்ல, அக்கிரமத்தை கண்டு ஜெபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். The Lord wants to raise the righteous from a church who will not only feel sorry and grieve over the wickedness but also pray for those wickedness. 1 தீமோத்தேயு 2:1 முதல் 2 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். In 1 Timothy chapter 2 verses 1 and 2, Apostle Paul says, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் பண்ண வேண்டும். He says that all petitions, prayer, intercession and thanksgiving should be made for all people. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் அப்படியே செய்ய வேண்டும். And we have to do that as such for kings and for all those in authority, that we may live peaceful and quiet lives in all godliness and holiness. நம்முடைய சபையில கர்த்தர் ஒரு கூட்டத்தை எழுப்பணும். The Lord should raise a group of people from our church. ஜெபம் பண்ணுகிறதற்கென்று ஒரு ஆர்மி, ஒரு கூட்டம், ஒரு சேனை எழும்பி நீதிமான்களாக நிக்கணும். They should stand as righteous people who pray as an army, as a warrior, as a group of people, righteous one. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வாசிப்பீர்களானால், if we read Romans chapter 15 verses 30 to 32, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்தோட உங்களிடத்தில் வந்து இளைப்பாறும்படியாக, 32ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். He says, now I beg you brethren through the Lord Jesus Christ and through the love of the Spirit, that you may strive together with me in prayers to God for me. தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க, people who pray for the nation, ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறவங்க, people who pray for the kings, தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவங்க, people who pray for the servants of God, எந்நேரமும் திறப்பின் வாசல்ல நிற்கிறவங்க, people who always stand in an open door. அப்படிப்பட்ட நீதிமான்களை கர்த்தர் நம்முடைய சபையில எழுப்பணும். The Lord should raise such kind of righteous people in our church. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி? How many of you desire that? கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிற அதே வேளையில ஜாமக்காரரை எழுப்பி தேவனுடைய சமூகத்திலே நின்று விண்ணப்பம் செய்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்புறதுல என்னையும் ஒருவனா மாற்றும் ஆண்டவரே நம்ம கேட்கணும். As the Lord raises and builds a sanctuary, pray that Lord make me as one of those righteous person who will stand and intercede for those wickedness and other people, Lord, as a praying righteous man. ஜெபத்தை கேட்கும் எங்கள் மான்களை கட்டி எழுப்போம்ப்பா.
நீதிமான்கள் ஜெபிக்கிறவர்களாக, தேசத்துக்காக, ராஜாக்களுக்காக, ஊழியர்களுக்காக, பிள்ளைகளுக்காக எழுந்து ஜெபிக்கிற ஒரு நீதிமான்களின் கூட்டத்தை எங்கள் மத்தியில கட்டி எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise up a group of righteous among us, Lord, who will pray for the nation, for the kings, for the servants of God, and for the children, Lord. எங்கள் சபையில ஜெபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக கட்டி எழுப்பட்டும். Lord, let the people who pray be built up and raised up more in number from our church. இரண்டாவது, கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் என்னை நடத்தி ஜெபிக்க பண்ணின இரண்டாவது காரியம், The second thing which the Lord led me to pray as he wants to raise up from our church, பிலமோன் 1:10 முதல் 11. Philemon chapter 1 verses 10 and 11. என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். I appeal to you for my son Onesimus, whom I have begotten while in my chains, who once was unprofitable to you, but now is profitable to you and to me. My prayer this evening is this: Lord, raise up the righteous. நீதிமான்களை, எங்கள் மத்தியிலே ஜெபிக்கிற நீதிமான்களை எழுப்பும் ஆண்டவரே. இரண்டாவது, கர்த்தர் என்னை நடத்தின காரியம், Lord, raise up the resourceful. பிரயோஜனம் உள்ளவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. Lord, raise up the resourceful. சபை வளர வளர வளர, as the church grows, கட்டடம் பார்க்கிறதுக்கு உயரமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. as the construction of this church is progressing as higher and higher, ஜெபிக்கிறவர்கள் எழும்புகிறது மாத்திரமல்ல, it is not only people who pray should rise up, கர்த்தருடைய வேலைக்காக பிரயோஜனம் உள்ள ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். but also people who are resourceful for the work of God should rise up. 2 தீமோத்தேயு 4:11 வாசிக்கிறோம். We read in 2 Timothy chapter 4 and verse 11. இரண்டாவது பகுதி, the second part, மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று வாசிக்கிறோம். we read, get Mark and bring him with you, for he is useful to me for ministry. பிரயோஜனம் உள்ளவன், for he is useful. கர்த்தர் நம்முடைய சபையில பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களை தேவன் எழுப்ப வேண்டும். The Lord, we want Lord to raise up the resourceful and useful vessels in our church. இந்த பிரயோஜனம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? How are these useful or resourceful people are? திறமைசாலிகளா? Are they talented? நல்ல கை தேர்ந்தவர்களா? Are they expertised? அவர்கள் நல்ல நுணுக்கமான காரியங்களை செய்கிறவர்களா? Or are they people who are meticulous in doing things? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனம் உள்ளவர்கள் யார்? Who are the people who are resourceful in the kingdom of God? 2 தீமோத்தேயு 2:21. 2 Timothy 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். Therefore, if anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். A vessel prepared for every good work. யார் அவர்கள்? Who are they? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். They are the sanctified ones. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சபையில் ஒரு கூட்டத்தை எழுப்பணும். The Lord should raise up a group of people from the church. திறமைசாலிகள் உலகத்திற்கு ஒருவேளை தேவைப்படலாம். Maybe talented people is required in this world. நல்ல பலசாலிகள் உலகத்திற்கு தேவைப்படலாம். The world may require or need strong people. நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அவங்க எதை கேட்பாங்கன்னு சொன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, உங்களுடைய ஞானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுடைய அறிவை பற்றி சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்கு அதை சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. Wherever you go for a work in this world, they will first ask you for your experience, your skill set, and what are the things you are strong in. ஆனால் தேவனோ தனக்காக பயன்படுத்த விரும்புகிற பாத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கு,
எவ்வளவு அலங்காரமா இருக்கு, எவ்வளவு பலமா இருக்குன்னு பார்க்கிறது இல்ல, அந்த பாத்திரம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்குன்னு பார்க்கிறார். But the Lord is not looking for the vessel whether it is big or decorative or how big it is, but the Lord is looking whether it is holy and sanctified. அதனால தான் அந்த பவுல் சொன்னார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தேவன் இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். That's why Paul said, the Lord found me to be faithful and called me for this honorable service. I always pray this prayer very often. I say, Lord, more than raising up smart people for our church, we want you to raise up more and more sincere people. திறமைசாலிகள் எழும்புவதை காட்டிலும் உண்மையும் உத்தமமானவர்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் எங்கள் சபையிலே எழுப்பப்படுவதை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. 101ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவார், தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி நான் என் கண்களை அவர்கள் மேல் நோக்கமாய் வைத்திருப்பேன். My eyes will be upon the faithful of the land, that they may serve me. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிற்பதில்லை, கபடு செய்கிறவன் என் வீட்டில் நிலை நிற்பதில்லை. He that worketh deceit shall not dwell within my house, he that telleth lies shall not tarry in my sight. ஆண்டவரே, எங்க சபையில் ஒரு கூட்டம் எழும்பணும். Lord, a group of people should rise in my church, Lord. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், a vessel who was sanctified for God, எந்த நற்கிரியும் செய்வதற்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம், a vessel useful and prepared for every good work. இவைகளை விட்டு, இந்த பொய்யை விட்டு, இந்த மாய்மாலத்தை விட்டு விலகி கர்த்தருக்காக பரிசுத்தமா நிக்கிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் இந்த சபையில எழுப்பணும்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். The Lord desires to raise up a vessel who leaves all this deceit and lies and remains sanctified and holy before God. நீர் என்னை பரிசுத்தப்படுத்துவீரானால், if you sanctify me, ஆண்டவரே, நான் உமக்கு பிரயோஜனமாய் மாறுவேன். Lord, I will become useful to you, Lord. Hallelujah. Hallelujah. Lord, raise up the righteous among us who will pray for the nation. தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற நீதிமான்களை எழுப்பும். Lord, raise up the resourceful who will long for holiness. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற பிரயோஜனமுள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தாவே எங்கள் நடுவில் எழுப்ப ஆண்டவரே. மூன்றாவதாக, இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த வாஞ்சை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Number 3, Luke chapter 10, note down verses 30 to 35. இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நல்ல சமாரியனுடைய ஓமானம் எழுதப்பட்டிருக்கு. So this is a parable of the good Samaritan which is very familiar to us. அதுல 3 கூட்டம் மனிதர்கள் ஒரே ஒரு அடிபட்டு காயப்பட்ட ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு மனுஷனுக்கு முன்பாக நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். We can here read about 3 people who stood before a person who is completely wounded and nameless here. ஒருவன் லேவியன், இன்னொருவன் ஆசாரியன், மூன்றாவது சமாரியன். One was a Levite, the other one a priest, and the third one a Samaritan. ஆனால் இந்த 3 பேர்ல உத்தரவாதம் எடுத்து காரியத்தை நடத்தினது சமாரியன் மட்டும்தான். But among these 3, the one who took the responsibility and worked on it was a Samaritan. The third thing the Lord led me to pray and seek for is, Lord, raise up the responsible people in our church. எங்க சபையில உத்தரவாதம் எடுக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise up the responsible in our church. காரியங்கள் மேல உத்தரவாதம் எடுத்து எழும்புகிறவர்கள், people who take responsibility over things. 3 பேரும் ஒரே பிரச்சனையை தான் பார்த்தாங்க. All the 3 encountered the same problem. 3 பேரும் ஒரே பாதையில தான் நடந்து வந்தாங்க. All the 3 passed through the same path. ஆனால் ஒருவன் மட்டும்தான் உத்தரவாதம் எடுத்து, யாருமே கட்டாயப்படுத்தாமல், யாரும் தூண்டாமல் எழும்பி போய் காயப்பட்டவனுக்கு உதவி செய்து அவனை தூக்கி கொண்டு போய் கவனிக்க வேண்டியவர்களுக்கு கொண்டு போய் விட்டான். But only one took responsibility, and without any force or compulsion, he himself took care of him and took him to an inn and took care of him. வேடிக்கை பார்க்க அநேகர் வருவார்கள். Many people may come just to look around.
குறை சொல்ல அநேகர் வருவார்கள். Many people will come to find faults. கடந்து செல்ல நிறைய பேர் வருவாங்க. Many people will come to even pass by. ஆனால் தேவனால் பாராட்டப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறவன் யாருன்னா, காரியத்தை கண்டு உத்தரவாதம் எடுத்து எழும்பி போய் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன். But a person who takes responsibility and does the work of the Lord is the one who will be appreciated by the Lord. நம்முடைய சபையில இந்த நாட்கள்ல உத்தரவாதம் எடுக்கிற உண்மை உள்ளவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். We have to pray that the Lord should raise up the responsible people in our church. கடைசியாக நான்காவது, At last, the fourth one. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38. The Gospel according to Matthew chapter 9 verses 36 to 38. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். But when he saw the multitudes, he was moved with compassion for them, because they were weary and scattered like sheep having no shepherd. Then he said to his disciples, the harvest truly is plentiful, but the laborers are few. Therefore pray the Lord of the harvest to send out laborers into his harvest. நடுவதற்கு தேவன் ஒரு பவுலை வைத்திருக்கிறார். The Lord has set up Paul to sow. நீர் பாய்ச்சுவதற்கு ஒரு அப்பல்லோவை வைத்திருக்கிறார். The Lord has kept an Apollos to water it. ஆனால் அறுக்கிறவர்கள் இந்த காலத்தில் ரொம்ப தேவை. But we need harvesters in this time. Lord, raise up the reapers in our midst. எங்கள் மத்தியிலே அறுவடை செய்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise up the reapers amidst us. கர்த்தருடைய ராஜ்யத்தில் விளைந்த பலனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும் ஆண்டவரே. Lord, send the reapers to harvest and bring out the reward to the kingdom of God. இந்த நாட்களில் ஏசிய ஆவடி சபைக்காக கர்த்தர் ஒரு ஆலயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிற அதே வேளையில அறுவடைக்கான ஆத்துமாக்களை அறுக்கிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். At this time, as the Lord is raising up this building as a sanctuary for the Lord also seeking the reapers to bring souls into this church. ஆண்டவரே, விளைவு மிகுதியாக இருக்கிறது, அறுக்கிறதற்கு ஆட்கள் இல்லை. Lord, the harvest is plentiful, but the laborers are few. என்னை அனுப்பும். Lord, send me, Lord. நான் போகிறேன். I will go. நான் அறுத்து களஞ்சியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னையும் பயன்படுத்தும். Lord, use me to reap and bring it to the barns. இந்த சபையில இந்த 4 கூட்ட மக்கள் எழும்பணும். The Lord wants to raise this 4 group of people in our church. இந்த அறுப்புக்கு விசேஷமாக ஆட்கள் தேவை. Especially we need people as reapers. 3 சத்தியங்களை இதுல சொல்ல விரும்புறேன். I want to tell you 3 truths here. The laborers must match the percentage of the harvest. ஆண்டவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதியா இருக்கு, வேலை ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க. The Lord says the harvest is plentiful, but the laborers are few. அதுல ஒரு சமநிலை இல்ல. So there is no balance in that. அறுக்க ஆள் இல்லைன்னா விளைஞ்சது அழிஞ்சு போயிடும். If there are no reapers to reap, then the harvest will be spoiled. அறுவடை அறுக்கிறக்கு ஆள் இல்லைன்னா விளைஞ்சது நாசமா போயிடும். If the reapers are not present to reap it, then all the harvest will be of no use. இவ்வளவு பட்ட பிரயாசமும் வீணா போயிடும். All the endeavor that is taken so far will be of no use. இந்த காலம் அறுக்கிற காலம். This is a time for us to reap. Hallelujah. Hallelujah. தேவன் அறுக்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting the reapers. இரண்டாவது, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பணும் அப்படின்னா இவர்கள் யார் என்றால் அறுவடை வருகிற நேரத்துல அவங்க இருக்கணும். Number 2, laborers who can be sent at the right period. தாமதமா வந்தா கூட இந்த அறுக்கிறவர்கள் வீணாக போயிடுவாங்க. Even if they come delay, those harvest will be of no use. மூன்றாவது, அறுவடைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும். And there should be laborers who are prepared for this reaping. சோம்பலாக அல்ல, not lazy, காலத்தை வீண் பண்ணுகிறவர்களாய் அல்ல, not the one who while away the time, காலத்தை உணர்ந்தவர்களாக
காலத்துல ஜாக்கிரதையா இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பணும். The Lord should raise up people who are diligent, who are conscious about the time and period. ஒரு மாளிகையாக கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார். The Lord wants us to raise up as a spiritual house. அன்பான ஏசி ஆவடி விசுவாசிகளே, My dear believers of ACA Avdi Church, இங்கே கட்டப்பட்டிருக்கிற கல்லாலான ஆலயத்தை பார்த்துவிட்டு தயவு செய்து நீங்க திருப்தி கொண்டாதீங்க. don't be satisfied looking at this sanctuary that is built with all bricks and stones. இந்த கட்டடம் நாம எந்த அளவு கட்டுறோமோ அந்த வளர்ச்சியோட அப்படியே நின்றோம். This building will stop with the extent of the construction that we do. ஒவ்வொரு முறையும் நான் வெளியே போகும்போது என்னை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, பாஸ்டர் எப்போ நீங்க பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ண போறீங்க, எப்போ நீங்க முடிக்க போறீங்க, கட்டி முடிக்க போறீங்க? So everyone when they live from here, they ask this one question to me, Pastor, when are you going to complete this building? அதுதான் நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். Even I am also waiting for the same. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்திற்குள்ள இந்த வேலை முழுவதும் முடிஞ்சிரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். If God willing, I believe and hope that this work will be completed by next year. இது நிக்காம என்றென்று கட்டப்படுகிற ஒரு கட்டடம் கிடையாது. So this is not a building that will be built continuously without any stop. இதற்கு ஒரு finish date ஒன்னு இருக்கு. There is a finishing date for this. ஆனா இந்த கட்டடம் நம்முடைய ஊழியத்தின் முடிவல்ல. But this building is not the end of our ministry. இது கட்டி முடிச்சிருவோம். We will complete this building. முடிச்ச பிறகு இது திருப்பி வளராது. And after completing this, it will not grow again. கர்த்தருக்கு சித்தமானா தேவன் வருகிற வரைக்கும் இந்த ஆலயம் இருக்கிறபடியே தான் இருக்க போகுது. If God wills, until the Lord returns, this building will stay as such. இந்த கட்டடம் ஜீவன் இல்லாதது. This building has no life. நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு கட்டினாலும் இது எது கட்டுறோம்னா தலைக்கு மேல வெயிலும் மழையும் பனியும் வந்து விழாம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக எல்லாரும் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு பில்டிங்கை கட்டுறோம், அவ்வளவுதான். No matter how much we pray or put in efforts, this is just a building to cover our head as a shelter so that we can praise and worship the Lord in a safer place. இந்த ஆலயத்தை தேவன் கட்டுவதை விட இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் மாளிகையாக எழுப்ப தேவன் திட்டமிட்டிருக்கிறார். More than building this sanctuary as a building, the Lord has planned to raise up each and every believer as a spiritual house of God. மிகுந்த பாரத்தோடு சொல்றேன். With all great burden I say, ஏசியாபடி சபையார் வெளியே போயிட்டு நாங்க பெரிய சர்ச்சு கட்டுறோம், பெரிய ஆலயத்தில் ஆராதிக்கிறோம் என்று தயவு செய்து பெருமை கொண்டு கவனம் இல்லாம போயிடாதீங்க. all ACA believers, do not go out and brag about this great building or the great church and don't lose this vision. நம்முடைய லக்கோ, நம்முடைய நோக்கமோ, நம்முடைய சாதனையோ, நமக்கு தேவன் கொடுத்த அழைப்போ கட்டடம் கட்டி முடிக்கிறதல்ல. Our goal, our vision or achievement is not constructing this building. இந்த மாதிரி கட்டடத்தை யார் வேணாலும் கட்டலாம், எங்க வேணாலும் கட்டலாம். Anyone can construct this building and they can construct it anywhere even. ஒரு ஊழியத்தின் சாதனை என்பது கட்டடம் கட்டி முடிச்சு நம்மளே மார்தட்டி கொள்றதில்ல. The achievement of our ministry is not completing a building and just boasting about itself. இவ்வளோ பெரிய கட்டடத்தில் உள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கைகள் தேவனால் எழுப்பப்பட்டு ஒரு மாளிகையாய் கட்டப்படாவிட்டால் இதுவல்ல, இதைவிட பெரிய ஆலயம் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. If the personal life of every believer in this church is not raised up and built up as a greater spiritual building for God, it is of no use even if you construct a greater building than this. இன்றைக்கு நாம ஜெபிக்கணும், என்னை கட்டி எழுப்பு ஆண்டவரே. Today we have to pray, Lord, raise me up, Lord. எத்தனை பேர் ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? How many of you want to pray? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. பாஸ்டர், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினாரு. Pastor, today the Lord has spoken with me. இந்த 4 கூட்டத்தார்ல ஒருவராக நான் எழுப்பப்படணும், நான் கட்டப்படணும், நான் வாஞ்சிக்கிறேன். I desire and I want to be raised up as one among these 4. ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆவி கர்த்தர் எனக்கு தரணும். The Lord should give me a praying spirit. ஒரு நீதிமானாக நான் எழுப்பப்படணும். I should be raised up as a righteous one. ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாக நான் எழுப்பப்படணும். I should be raised up as the resourceful vessel, Lord. உத்தரவாதம் உள்ள ஒரு சமாரியனை போல நான் எழுப்பப்படணும். I should be raised up as the responsible Samaritan. விளைந்த பலனை
அறுவடை செய்கிற ஒரு ரீப்பராக, ஒரு அறுக்கிறவனாக நான் எழும்பணும். I should be raised up as the reaper who reaps the harvest. என்னை எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise me up, Lord. என்னை எழுப்பும் ஆண்டவரே. Raise me up, Lord. நானும் ஒரு மாளிகையை எழும்ப விரும்புறேன். Lord, I also want to rise up as a Lord palace of God. ஒரு சிறு ஜெபத்தை செய்ய போறேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களோட இடைப்பட்டிருப்பார். ஆனா if the Lord has ministered with you, I want to make a small prayer. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது, when every eye is closed, கர்த்தர் ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டிருப்பார். ஆனா if the Lord has ministered with you, என்னையும் கட்டி எழுப்புன்னு வாஞ்சிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். and everyone who desire, Lord, raise me up, raise up your right hand. I want to pray for you. என்னை எழுப்பு. Lord, raise me up, Lord. Thank you, Jesus. என்னையும் கட்டி எழுப்பு. Lord, raise me up, Lord. என்னையும் கட்டி எழுப்பு. Lord, raise me up, Lord. செய்து விசுவாசிகளாக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, as believers, let us raise our hands and pray. எங்க சபை கட்டிடத்தை கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமையில நாங்க இருந்துடக்கூடாது. Lord, we should not boast about this building or the sanctuary that we built, Lord. இந்த கட்டிடத்தோடு உம்முடைய வேலை முடியவில்லை. Lord, your work is not completed with this building, Lord. நீர் உண்மையாய் கட்ட விரும்புகிறது எங்களை. But Lord, you truly want to build us up, Lord. ஒரு மாளிகையாக எங்களை எழுப்பும். Lord, raise us as a palace, Lord. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிற ஜாமக்காரரை எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise up the righteous who pray, Lord. பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களை வருகிற நாட்களில் எழுப்பும் அப்பா. Lord, raise up the resourceful vessel in forthcoming days, Lord. உத்தரவாதங்களை தேவன் நடத்துகிறபடி எடுத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise up the responsible who will take the responsibility and do the work of God. அறுவடைக்கு அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி எழுப்பும் ஆண்டவரே. Lord, raise up the reapers that they may go for the harvest, Lord. உம் சித்தத்தை வெளிப்படுத்தும். Lord, reveal your will, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. உமக்கே மகிமை உண்டாகட்டும். Let you be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.